Hi, my dear beautiful people and my dear beautiful viewers at the same time, my dear beautiful great children. Okay. Huh? ஒரு ரிவ்யூ மேட்ரு ஒரு ரிவ்யூ ஆக்சுவலி இதுக்கு முன்னால் நான் பண்ணது இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் தட். பட் எனக்கு வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் அந்த படம், இந்த சினிமா படம், பைபிள் ஸ்டோரி. யோசேப்பு ஜேக்கப்னு நினைக்கிறேன், சரியாக எனக்கு தெரியாது, பிகாஸ் நான் பைபிள் படித்தது இல்லை. பட் அந்த பிக்சர் எனக்கு பிடிச்சது, நான் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூவி. சரி, ஏன் அதை பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு விமர்சனம் பண்ணக்கூடாது, ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு யோசிச்சு அது அப்படியே சரி, அப்புறம் வேண்டாம் 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 வேண்டாம்னு தான் மனசு சொல்லிச்சு இருந்தால் கூட. பட்டு சரி பார்ப்போமே, என்ன யூடியூப்பில் பார்த்தது தானே, எனக்கு காப்பிரைட் அந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் வருமா, சரி வந்தால் வீடியோ எடுத்துடலாம், பேசுவோமே அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இப்போது அந்த படம் பேர் வந்து யோசேப்பு. உங்களுக்கு கிடைக்கும், ஆமாம் உங்களுக்கு கிடைக்கும். அது டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேலை நான் போடுறேன். அதில் என்னன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் அந்த யோசேப்பு அப்படின்ற கேரக்டர் வந்து ஒரே கடவுள் அப்படின்றதுல ரொம்ப அடமெண்ட், பயங்கரமான ஒரு அடமெண்ட்டு. கடைசி வரைக்கும் உயிரே போனாலும் மனசாட்சிப்படி தான் வாழ்வேன், ஒரே கடவுள். எப்ரேயன் போல இருக்கு அவர், எப்ரேயர் வம்சம் இருக்குல்ல, இந்த எப்ரஹாம் அந்த வம்சத்தினர் அப்படியே வராங்க. அதில் வந்து யாக்கோபின் மகன், யாக்கோபு அவருடைய மகன் யோசேப்பு. எனக்கு ரொம்ப அந்த படம் பிடிச்சிருந்தது. ஸோ வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர். அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா யாக்கோபு இருக்கிறாரு இல்லைங்களா, அவங்க அப்பாவுக்கு வந்து 10 மகன்கள், ஒரு மகள், 2 மனைவி, 2 வேலைக்காரிங்க, அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே வந்து எனக்கு சரியாக தெரியல, பிகாஸ் என்னால் அவ்வளோதான் அதில் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. சப்போஸ் யூ பீப்புள்ஸ் ஹாவ் எனி டவுட் ஏதாவது இருந்தால் நீங்கள் அந்த படம் போய் பார்த்து நீங்கள் மேலும் நிறைய விஷயம் அதில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் தான் நான் சொல்ல போகிறேன். பிகாஸ் ஏன் அந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஏன் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா, இதுதான் விஷயம். ஒன்று, அந்த அடமெண்ட் ஒரே கடவுள் அப்படி சொல்லிட்டு அது ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த யாக்கோபு இருக்கார்ல, யோசேப்புடைய ஃபாதர், அவருக்கு அந்த 10 பிள்ளைங்க இருக்காங்கல்ல, மகன்கள். அந்த 10 பிள்ளைங்களில் வந்து ரூபன், அப்புறம் வந்து லாஸ்ட்டு பையன் வந்து பெஞ்சமின், அப்புறம் யூதா, இந்த மாதிரி ஒரு 10 பிள்ளைங்க. எனக்கு எல்லாரும் பேரும் சரியாக தெரியல, பட் அந்த கிளிப்பிங் வச்சுருக்கேன், அதில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒரு யாக்கோபுக்கு வந்து யோசிப்பை வந்து தான் வாரிசாக வந்து அறிவிக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டாக்கா, அவருக்கு வந்து இருக்கிற இந்த ரூபன், அப்புறம் இன்னொரு பையன் பசங்க, அவங்க கேரக்டர் அவருக்கு பிடிக்கல. ஏன்னா நிறைய தப்பான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிடுறாங்க. அதனால அவர் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாரு, மன உளைச்சலுக்கு போயிடுறாரு. அந்த பிள்ளைங்க மேலே வந்து அவருக்கு ஒரு பிரியம் இல்லை. ஸோ ஒரு மாதிரி இப்படி சோர்ந்த மாதிரி இருக்கிறார். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸோ இப்போ இந்த யோசேப்பு இருக்கார் இல்லைங்களா, இந்த யோசேப்பை வந்து வாரிசாக அவர் யாக்கோபு அறிவிச்சதுனால மற்ற அந்த பிள்ளைகளுக்கு வந்து யோசேப் மேலே வந்து ஒரு கோவம். அப்புறம் யோசேப்புடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இஸ் அ ட்ரீமிங் கை. கனவு கண்டுக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர். பட் நிறைய விஷயங்கள் கனவுகளுக்கு வந்து அவர் வந்து விளக்கமெல்லாம் தராரு. அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கனவுகள் அப்படின்றது உங்களுக்கு வருது, எனக்கு வருது, எல்லாருக்கும் வருது, உலகத்தில் எல்லோருக்கும் வருது கனவுகள். அப்படிப்பட்ட கனவுகள் வந்து நிச்சயமாக சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன், அதில் நிறைய உண்மைகள் இருக்குது, நீங்கள் அதை உணரணும். ஏன்னா அவர் அதில் ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறாங்க. அது நம்ம பைபிள் ஸ்டோரி நமக்கு அவ்வளோதான் தெரியும், மற்றபடி நான்லாம் பைபிள் படிக்கல, எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, கனவுகள் என்பது வந்து கடவுள் கொடுத்த கொடை அப்படின்னு சொல்கிறாரு. கனவுகள் என்பது கடவுள் கொடுத்த கொடை. அது வந்து சரியான முறையில் அது வந்து நீங்கள் உணரணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் உணர்றாரு. அவர் வந்து நிறைய கனவுகளுக்கு விளக்கம் சொல்கிறாரு. அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ என்னன்னாக்கா, இப்போ நம்ம நிறைய கனவு பலிதம் அது இது ஏகப்பட்ட புத்தகங்கள் கனவு பற்றி இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அன்பானவர்களே, மை டியர் பியூட்டிஃபுல் வியூவர்ஸ், பீப்புள்ஸ், சில்ட்ரன்ஸ், உங்களுக்கு ஏதாவது கனவுகள் வந்தால் அதுக்கு சரியான அர்த்தம் தெரியாது,
ஆனால் அதுக்கு உண்மையிலேயே அர்த்தம் இருக்குது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அதுக்கு உண்டான அர்த்தம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப பேருக்கு சேம் கணக்கு அப்படியே ரொட்டீனாக வந்துக்கினே இருக்கும். எனக்குலாம் நிறைய கனவு வரும் அந்த மாதிரி. இது ஏகப்பட்ட கனவுகள் வரும். நான் நிறைய கனவுகளால் டிஸ்டர்ப் ஆகியிருக்கேன். எல்லா கனவுகளுக்கும் அர்த்தம் நம்மளால் சொல்ல முடியாது. ஒருவேளை நமக்கு இன்னைக்கு நமக்கு அது அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கு வந்து அர்த்தம் உண்டு. ஸோ அது வந்து ஒரு விஷயம். எனக்கு அந்த படம் பிடித்ததுக்கு ஒரு காரணம், கனவுகள் என்பது கடவுள் கொடுத்த கொடை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். சரி, அப்புறம் நம்ம விஷயத்துக்கு வரும். ஸோ அந்த பிரதர்ஸ் இருக்காங்களா, 10 பேர் இருக்கிறாங்க, அப்புறம் ஒரு தங்கச்சி ஒன்று, அது பதிலாக நம்ம பேசலாம். ஸோ என்னன்னா, அப்போது இந்த வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோசேப்பை வந்து யாக்கோபு சொல்லிட்டதுனால அவங்க மகன்கள், அதாவது யாக்கோபுடைய வந்து மகன்கள் 10 பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு அது பிடிக்கல. 10 பேர் தான் அப்படி லாஸ்ட் பையன் பெஞ்சமின் அவன் வந்து நம்ம இதில் சேர்க்க வேண்டாம். ஸோ பிடிக்கலன்றதுனால எப்போ பார்த்தாலும் கனவுகளின் மன்னன் அப்படி இப்படி சொல்லிட்டு யோசேப்பை கலாச்சிக்கினே இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கின்னு கேலி பண்ணிக்கின்னு கலாச்சின்னு இருக்கிறாங்க. ஒரு சூழ்நிலையில் அவனை கொன்னுடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரை? யோசேப்பை வந்து கொன்னுடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அவங்களுக்கு வருது. அந்த சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணுறாங்க, யோசேப்பை வந்து அடிச்சு கிச்சு ஒரு மாதிரி பண்ணி தூக்கி ஒரு கிணத்துக்குள்ளே போட்டுடுறாங்க. அந்த கிணத்துக்குள்ளார பாம்பு கும்புன்னு சொல்லிட்டு நானாமலாம் இருக்குது. அப்புறம் யோசப் கதறாரு, அப்பா காப்பாற்று, அப்பா காப்பாற்று, அப்பா காப்பாற்று சொல்லி கத்திட்டே கிடக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் தொழுவில் வந்து இந்த இஸ்லாமியர்கள் வராங்க, எகிப்துக்காரங்க. அந்த மாதிரி அந்த எகிப்து நாட்டில் வந்து பார்வோன் தான் வந்து மன்னன். பார்வோன் தான் எகிப்து மக்களுக்கு கடவுள் ஃபுல்லாகவே. ஆமாம், எகிப்து பூராவே பார்வோன் தான் வந்து அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் கடவுள். வேறு யாரையும் அவங்க கடவுளாக வந்து பார்க்க மாட்டாங்க, கும்பிட மாட்டாங்க. ஆமாம். ஸோ அப்படிப்பட்ட அவங்க வந்து அவர் பார்வோன் கும்பிட்றது சூரியன் சந்திரன் அந்த மாதிரி அப்படி தான் கும்பிடுறாங்க. பட் மக்களுக்கு வந்து பார்வோன் தான் கடவுள். ஸோ இப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போது வந்து என்ன நடக்குது, இவங்க தூக்கி அது உள்ளே போட்டுடுறாங்க. அவர் கத்தின்னு இருக்கிறாரு, யோசிப்பு காப்பாற்றுங்க கத்துறாரு. அப்போது கொஞ்சம் தொழுவில் வந்து இந்த இஸ்லாமியர்கள் அவங்க வராங்க. வந்த உடனே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்க, ஒரு டக்குன்னு ஒரு யோசனை வருது. சொன்ன வித்துடலாம், யோசிப்பை காப்பாற்றி உள்ளேருந்து தூக்கி யோசிப்பை வந்து நம்ம வித்துடுவோம். ஈஜிப்துக்கு தான் நம்ம எகிப்துக்கோ இல்லை இஸ்லாமியர்களுக்கோ யாரையோ ஒருத்தவங்களை வந்து வித்துட்டா, அவங்க அடிமையாக போயிட்டா, தட்ஸ் ஆல், கதை முடிஞ்சுது. அதோடு அவங்க வரவும் முடியாது. ஸோ அந்த காலகட்டங்கள் அப்படி அது தோஸ் டேஸ் அவங்க அந்த வம்சம் ஆபிரகாம் வம்சம், அந்த வம்சத்தில் வந்தவர் தானே யாக்கோபு. ஸோ அப்படி பட் ஈஜிப்தில் இஸ்லாமியர்கள் அந்த மாதிரி ஒன்ஸ் அவங்க வந்து அடிமையாக யாரையா கொண்டு போயிட்டாங்கன்னா தட்ஸ் ஆல், கதை முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க, ஒரு 20 வெள்ளி காசுக்கு வந்து யோசேப்பை வந்து தூக்கி அவங்க வித்துடுறாங்க. அவங்க வந்து இப்போ யோசேப்பை வந்து என்ன பண்ணிடுறாங்க, எகிப்துக்கு கற்றுன்னு போயிடுறாங்க. ஸோ இது வந்து இடையில இது ஃப்ளாஷ்பேக்காக வருது. பட் என்ட்ரி எடுத்த உடனே அவங்க ஓப்பனிங்கில் வந்து என்ன காட்டுறாங்கன்னா, யோசேப்பை காட்டுறாங்க. யோசேப்பு வந்து ஒரு அடிமையாக வராரு. அடிமையாக வந்த இடத்துல வந்து அங்கே வந்து ஹிஸ் நேம் இஸ் வந்து ஒரு அற்புதம். அவர் பேர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ஈஜிப்டில் வந்து ஓப்பனிங் இதுதான், ஓப்பனிங் சீன்ஸ் வந்து இதுதான் காட்டுறாங்க. யோசேப்பு வந்து விற்கப்பட்டான் இல்லையா, நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ ஈஜிப்டில் வந்து ஒரு போர்த்திபார், அவர் பேர் வந்து போர்த்திபார். அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பார்வோனுடைய தலைமை மெய்காப்பாளர் போர்த்திபார். ஸோ அங்கே வந்து இவர் வந்து கைதியாக வர்றார். சிறைச்சாலையில் அவங்க இல்லாட்டியும் வேலைக்காரனாக வச்சுக்கணும், அடிமை தானே. யோசிப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அவர் அடிமை. ஸோ அந்த இடத்துக்கு வந்து அவர் வந்து எந்த வேலை பண்ணணும் அந்த வேலை பண்ணணும்னு சொல்லி அவங்க கட்டளை ஏடுறாங்க. அந்த வேலையெல்லாம் அவர் செய்கிறார். சேம் டைமில் வந்து அவங்க வந்து நீ உன் கடவுள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், அவர் சொல்கிறாரு, ஒரே கடவுள் என் கடவுள், அவரை தான் நான் வழிபடுவோம். உங்கள் கடவுளை இவங்க கடவுளை வந்து வழிபட சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் அந்த சூரியன் பார்வனை மணங்க சொல்கிறாங்க. அப்போ அது முடியாது, நான் பண்ண மாட்டேன், எனக்கு ஒரே கடவுள், அவ்வளோதான். ஸோ இவங்க கடவுள் யார், ஒரே கடவுள்னா சொல்கிறாங்க. யார் அவர் கடவுள்னு நமக்கு சரியாக தெரியல. ஸோ அதில் அவர் ரொம்ப அடமெண்ட் ஆகிருக்காரு. ஸோ அப்படியா, பரவாயில்லப்பா, இப்போ எனக்கு பிடிச்சிருக்குதுப்பா. அவன் 10 கடவுள் 100 கடவுள்னு சொல்லின்னு இருக்கிறான், வணங்கின்னு இருக்கிறான், கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், நீ ஒரே கடவுள் தான் அப்படின்ற. ரைட்டு, ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு போர்த்திபார். இஸ் அ குட் மேன், அவரை பற்றி அப்புறம் பார்க்கலாம். ஸோ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ அவர் அங்கே வந்து அந்த சிறைச்சாலையில் அப்புறம் அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த சிறைச்சாலையில் வந்து கட்டடங்கள் அந்த மாதிரி எல்லாம் கட்டுறாங்க.
இவர் வந்து அப்போ அந்த ஸ்கெட்ச் அங்கே வந்து சிலருக்கு வந்து ஸ்கெட்ச் பார்த்து படம் பார்த்துட்டு இந்த கட்டடம் இந்த ஆர்கிடெக்ட் அவங்க அது மாதிரி அவங்களுக்கு சரியாக அந்த மெஸ்ரின்னு சொல்லுவோம், அந்த மேஷின்னு சொல்லுவோம்ல, இன்ஜினியர் சொல்லுவோம்ல. ஸோ ஸ்கெட்ச் இவர் பார்த்துட்டு இந்த கட்டடங்கள் கட்டுறது எப்படி போகுது வருது இந்த மாதிரி ஒரு நாலேஜ் உள்ள ஒரு படித்தவன். அப்போ எனக்கு படி தெரியும், கொடுங்க நான் படித்து காட்டுறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. பட் அவங்க யாரும் நம்ப பண்ணுறாங்க. ஒரு அடிமை பையனுக்கு வேற்று நாட்டாண்ணி எங்கள் நாட்டில் வந்து ஈஜிப்தில் வந்து இப்படிலாம் பேசக்கூடாது, பார்வோனை நாங்கள் கடவுளாக கும்பிடுகிறவர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஆமாம், நம்ம ஓவராக நான் எதுவும் பில்டப் பண்ண வேண்டாம் என்ன, சரிங்களா? ஸோ அப்போ வந்து அவர் அதை பார்க்கும்பொழுது கொடுங்க நான் படிக்கிறேன்றாரு. அவங்க கொடுக்குறாங்க. ஸோ வாங்க அது படுகிறாரு. தென் ஆஃப்டர்வர்ஸ் ஸ்கெட்ச் கிச்செலாம் போடுறாரு. இந்த வேலையை இதை வந்து பார்க்குறாங்க. யார் பார்க்குறாங்கனாக்கா போர்த்திபாருடைய மனைவி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓய் இஸ் குட், ஐ திங்க் பரவாயில்ல, அவனை டேலண்டடாக இருக்கானே, சரி இவனுங்க கொஞ்சம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு தலைமை காவலன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மாற்றுறாங்க. கொஞ்சம் பதவி கொஞ்சம் உயர்த்தி ஒரு போர்த்திபாருடைய ஒரு செல்ல பிள்ளை செல்ல மகன் மாதிரி அந்த கேரக்டர் யோசப்ன்ற கேரக்டர் வந்து மாறிப்போகுது. இப்படி ஒரு சூழ்நிலையில் போர்த்திபார் வந்து பக்கத்தில் அங்கே பார்வோன் மன்னனை பார்க்க போயிருந்த ஒரு சமயத்தில் வந்து போர்த்திபாருடைய மனைவி வந்து யோசேப் தனிமையில் அவங்க இருக்காங்க. யோசேப் அந்த பக்கம் அவர் வராரு. உடனே என்ன பண்ண அந்த லேடி போயிட்டு அப்படியே யோசேப்பை வந்து யோசேப்பில் அந்த தேகம் அதெல்லாம் பார்த்துட்டு உடனே கட்டி பிடிச்சிட்டு வா, நான் வந்து உங்களுக்கு கூட நான் வந்துட்டு உல்லாசமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பண்ணுது. உடனே அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஓடிடுறாரு. ஓடிட்டு அதுக்கப்புறம் வந்து இது பயந்துடுது. ஐயோ வீட்டுக்காரர் வந்தால் போர்த்திபார் வந்தால் இந்த விஷயம் வந்து போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு உடனே இது ட்ராமா பண்ணுது, அழுகுது, கூச்சல் போடுது. இந்த மாதிரி நீங்கள் இல்லாத நேரம் இந்த மாதிரி அவன் வந்தான், இந்த மாதிரி நான் இருந்தேன், என் கையை பிடிச்சி இழுத்தான், நான் வந்து என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அவனை பிடிச்சி நகத்தாலெலாம் பிடிச்சி கீறிலாம் விட்டேன், அப்படி இப்படி சொல்லிட்டு அவனுக்கு நீங்கள் மரண தண்டனை கொடுக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி போட்டு இல்லாது பொல்லாதுன்னு சொல்லிடுது. அவரும் அதே மாதிரி அவனை கைது பண்ணி விசாரணை பண்ணுறாரு. யார்? போர்த்திபார். அப்போது அவர் வந்து போர்த்திபார் வந்து நான் வந்து எந்த காலத்திலும் நான் போய் சொல்ல மாட்டேன், மனசாட்சிக்கு நான் பயந்து வாழ்புவேன், நான் ஒரே கடவுள் என்பவரை கும்பிடுவேன், என்னை நீங்கள் வந்து உங்கள் செல்லப்பிள்ளையாக நீங்கள் பார்க்குறீங்க, நான் அந்த மாதிரி பொய் சொல்லக்கூடிய ஆளா, அந்த மாதிரி ஆளா நான் சொல்லி என்னென்னமோ தன்னை நிரூபிப்பதற்காக தான் உண்மையானவன் உத்தமமானவன் என்பதற்காக நிறைய மாற்றம் அப்படியே ஓடுது பேசுகிறாங்க. அப்புறம் வந்து அவர் சரின்னு சொல்லிட்டு உண்மை நிலையை அவர் சொல்கிறார். என்ன நடந்ததுன்றது நீ கண்டிப்பாக சொல்லு அப்படின்றப்போ அவர் உண்மை நிலையை சொல்கிறாரு. அதுக்கு முன்னால் தன்னுடைய ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. தன்னுடைய ஃப்ளாஷ்பேக்கில் தான் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் பார்த்தோம்ல, யாக்கோபு அவங்க ஊர், அங்கே அவர் எப்படி குழந்தைய இருந்தார், எவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க, அவங்க குடும்பம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு மதியில் வந்து எப்படி வந்து அவங்க அப்பா வந்து இவரை வாரிசாக வந்து கரெக்ட் பண்ணார். அதுக்கு மதியில் வந்து அவங்க வந்து பக்கத்தில் அப்படின்னா தோஸ் டேஸ் வந்து இவங்கெல்லாம் அந்த வந்து அந்த வம்சம் ஆபிரகாம் வம்சமாகட்டும் ஆதாம் வம்சமாகட்டும் எல்லாம் வந்து அப்படியே காடு மேடு வனாந்திரம் பள்ளத்தாக்கு பாலைவனம் இப்படி எங்கே பசுமை இருக்கோ, எங்கே செழுமை இருக்கோ, எங்கே விவசாயம் பண்ண முடியுமோ அப்படியே கூட்டமாக அப்படியே நாடு விட்டு நாடு போகிறவங்க தான். அப்படி போகும்போது எங்கே செழுமை இருக்கோ, தண்ணி இருக்கோ அங்கே தங்குவாங்க. அங்கே ஏற்கனவே யாராவது இருப்பாங்க. அவங்க நீங்கள் யாருன்னு கேட்பாங்க. அப்படின்னும்பொழுது இல்லை நாங்கள் கானான் தேசத்துலேருந்து வரோம், அங்கே வறட்சி ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, சரி, ஓகே, உங்கள் ரைட்டு, எங்கள் சம்பிரதாயம் வேறையாச்சே, உங்கள் கடவுள் வேறையாச்சே, இப்படியெல்லாம் ஏதாவது வாதங்க இதை போகும். அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளார ஒரு ஒற்றுமை உணர்வு ஏற்பட்டு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்களுக்குள்ளார ஒரு ஒப்பந்தம் பண்ணிப்பாங்க, அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. சரி நீங்கள் விளைச்சல் பண்ணுங்கள், அந்த விளைச்சலில் எங்களுக்கு சம்திங் ஏதோ ஒரு எங்களுக்கு வரியாக கொடுங்க, எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் எல்லாம் அப்படியே அந்த ஃபுல்லாக நீங்கள் அப்படி தானே போகுது என்ன மாற்று முறைன்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பேஸில் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து அந்த இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க ரைட் ஓகே நீங்கள் இருந்துங்கன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்கல்ல, அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்து இவங்களை இன்வைட் பண்ணுறாங்க யாக்கோபு குடும்பத்தார. அப்போ இல்லையே அப்படி இப்படின்றாங்க. அப்போ சிலர் போகிறாங்க. அதில் அவங்க பொண்ணும் போகுது, யாக்கோபுடைய மகள் ஒரு இருக்கா, அவள் போகிறான். அங்கே போனால் அந்த இஸ்லாமியர் அந்த இருக்காங்கள்ல, அங்கே இருக்க அந்த குரூப், அந்த கூட்டத்தின் தலைவனுடைய மகன் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா அந்த பெண்ணை வந்து கற்பழிச்சிடுறான்.
ராத்திரி கற்பழிச்சிடலாம். இது தெரிஞ்சு போகுது. அவங்களுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ளார வந்து தள்ளு முள்ளு பேச்சுவார்த்தை சண்டை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து கானான் தேசத்துலேருந்து வந்திருக்கிறோம், நீங்கள் வந்து வேறு, உங்கள் சம்பிரதாயம் வேறு, எங்கள் சம்பிரதாயம் வேறு, நாங்கள் கானானியர்கள் வந்து வேறு ஒரு சமூகத்திட்ட வந்து பொண்ணு கொடுக்குறதோ பொண்ணு எடுக்கிறதோ நாங்கள் மாட்டோம். இருந்தாலும் உங்கள் பையன் வந்து என் பொண்ணை வந்து இந்த மாதிரி பலாத்காரம் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்றாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஏங்க ரைஸ்லிங்க தப்பு நடந்து போச்சுங்க, நானும் ஒத்துக்கிறேங்க, என் பையனை வந்து உங்கள் பொண்ணுக்கே கல்யாணம் கட்டி கொடுக்குறேங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா, கல்யாணம் கட்டி கொடுக்குறீங்களா? அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் கானானியர்கள், கானான் தேசத்தில் நாங்கள் வந்து பொண்ணும் கொடுக்குமா, வேறு இது சந்ததியரா அந்த மாதிரி உள்ளவங்கக்கிட்ட நாங்கள் பொண்ணு கொடுக்குறதில்ல பொண்ணு எடுக்கிறதில்லன்றாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வேணால் அதுக்கு இல்லை அந்த மாதிரிலாம் வேண்டாம், நாங்கள் வேணால் உங்கள் வம்சத்துலேயே நாங்கள் உறுப்பினர் ஆகிடுறோம், நீங்கள் எந்த சாமி கும்பிட்றீங்களோ அதே நாங்கள் கும்பிட்றோம், உங்கள் வழக்கங்கள் எல்லாத்தையும் நாங்கள் மாற்றிக்கிறோம், என் பையனை வந்து உங்கள் மகளுக்கு கல்யாணம் காட்டி கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அப்படியா, சரி யோசிக்கலாம். எங்கள் மதப்படினாக்க விருத்த சேதனம் அந்த முக்கியம். இந்த விருத்த சேதனம் அப்படி என்பது என்னவென்றால், ஒரு ஆண்மகன் இருக்கிறான் இல்லைங்களா, ஒரு ஆண்மகனுடைய அந்த குறி இருக்குல்ல, ஆண் குறி, அதை வந்துட்டு ஒரு கூர்மையான கத்தியால் அந்த நுனி, அந்த ஆண் குறி இருக்குல்ல, அந்த நுனியை வந்து அப்படி கட் பண்ணிவிடுவாங்க. தட் இஸ், அதை பற்றி நான் இங்கே நிறைய டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன். அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டாக்கா அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறாங்க. சம் பீப்புள்ஸ் வந்து அது ஒரு உடலுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் முஸ்லீம் பீப்புள்ஸ் வந்து சுன்னத்துன்னு சொல்கிறாங்க, சுன்னத் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றிலாம் பெருசாக தெரியாது. சினிமா படத்தில் என்ன பார்த்தனோ அது நான் சொல்கிறேன், அதோடைய நமக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ விருத்த சேதனம் அதுக்கு பேர், அதை வந்து நீங்கள் பண்ணணுமே அப்படி சொல்கிறாங்க. தாராளமாக நாங்கள் பண்ணிக்கணும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னும் பொழுது, அப்போ சரி ஓகே நாளைக்கு அதை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னும் பொழுது, இந்த யாக்கோபுடைய மகன்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ரூபன்னு சிலர், அந்த மாதிரி ஒரு குரூப் என்ன பண்ணுது, சரி ஓகே இதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம், இந்த நேரத்தில் நம்ம தங்கச்சியை சீரழிச்ச அந்த குரூப்புடைய அந்த பையனையும் அந்த கூட்டத்தையும் நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஏன் அதுக்கு ஒரு மெயின் காரணத்தை சொல்கிறாங்க. விருத்த சேதனம் பண்ணும் பொழுது அப்போ அவங்க வந்து வீக் ஆகிடுவாங்க. ஸோ அந்த ஊரில் இருக்கிற ஆண்களுக்கு விருத்த சேதனம் பண்ணும்பொழுது, ஏன்னா அது ஒரு ரத்தம் ரத்தம்லாம் சிந்துல, அப்போ பாடி வீக் ஆகிடுது. அப்போ வந்து அவங்க கூட நம்ம கூட நமக்கு நேருக்கு நேர் பலமாக எதிர்கொள்ள அவங்களால முடியாது. அப்போ நம்ம அவங்களுக்கு ஈஸியாக தாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த விருத்த சேதனம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ராத்திரியில் பூந்து அந்த குரூப்பை அடிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, சகோதரியை கெடுத்துட்டுறாங்க, சகோதரியை வந்து பலவந்தமாக கற்பழிச்சிட்டான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த மாதிரி செய்கிறாங்க. செஞ்ச உடனே பற்றிக்குது. ஆமாம், பெரிய சேதாரம், இங்கே இந்த பக்கமும் அந்த பக்கம் பயங்கர சேதாரம். இந்த விஷயம் யாக்கோபுக்கு போகுது. யாக்கோபு வந்து அட பாவிங்களா, அவங்களால நான் பட்ட துன்பம் போதாதான், அவர் ஏற்கனவே அவங்க பிள்ளைங்க எதுவுமே சரியில்லை, நிறைய பிள்ளைங்க சரியில்லை, நிறைய பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, சரி ராவோட ராவா நம்ம இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, வேறு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ அவர் ரொம்ப ஃபீல் ஆகுறாரு, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி இந்த பசங்களால எனக்கு கஷ்டமாகுது அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, யோசேப்பை வாரிசு அறிவிக்கிறார். எப்போ அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு அப்புறம், மூத்த பிள்ளை இவனால ஏகப்பட்ட இந்த மாதிரி சூழ்நிலையில தான் என்ன ஆகுது வந்து, அப்போ வந்து வாரிசு அறிவிக்கிறாங்க. இந்த கதையை இவர் யாருக்கிட்ட, போர்த்திபார்கிட்ட சொல்லிட்டு இருக்கார். இதுதான் ஓப்பனிங்கில் வந்து, அப்போ போர்த்திபார் என்னதான் நடந்தது, என் மனைவி ஏன் வந்து கதறா, ஏன் என் மனைவி மேலே வந்து என் மனைவி மேலே அப்படி ஒரு குற்றத்தை வைக்கிறா, நீ இல்லைன்னு சொல்கிறியே, அப்போ நீ என்னதான் நீ யார் தான் நீ என்னும்போது தான் இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் வருது. அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் இந்த விஷயத்தெல்லாம் அவர் சொல்கிறாரு. சொல்லும் பொழுது வந்து அவருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு தான், அதுக்கப்புறம் தான் அவர் தன் அந்த போர்த்திபாருடைய மனைவி தன்கிட்ட நடந்துக்கிட்ட விஷயத்தெல்லாம் அவர் சொல்கிறாரு. அவர் பார்க்குறாரு, ரைட் ஓகே, இப்படியே வந்து என்ன பண்ணுறது, அவர் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அப்படியே ஒரு 7 வருடங்கள் போயிடுது. எவ்வளோ, ஒரு 7 years அப்படியே வந்து போயிடுது. ஸோ ஆமாம், ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்கனவே யோசிப்பு வந்து தன் ஃப்ளாஷ்பேக்கில் போர்த்திபார்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தான். சிபியோன் அவன் தான் யோசிப்பு மீது ரொம்ப வெறியாக இருந்ததை பற்றி. அப்புறம் ரூபன் கூட மற்ற சகோதரிகளை போல் ரொம்ப பெருசாக வந்து யோசிப்புடைய வந்து இது விற்றாங்க இல்லை, கிணத்துலேருந்து தூக்கி கொலை செய்ய எல்லாம் முயற்சி பண்ணாங்கல்ல, அதில் வந்து ரூபன் வந்து அவ்வளோ பெருசாக ஈடுபடலை. அவன் வந்து எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறான். ஆமாம் தப்புடா, சகோதர பாசம், நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி தண்டிக்க தான் செய்யலாம். பட் ரூபனும் தப்பான ஒரு செயலை வந்து செய்வான். இந்த மாதிரி யோசிப்பு யோசிப்பை வந்து இதில் ஜந்துவில் தள்ளி விட்டாங்க, காப்பாற்றி அப்புறம் இந்த மாதிரிலாம் வித்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது தான் வந்து
இவர் வந்து அந்த கனவுகளுக்கு வந்து ரொம்ப அர்த்தம் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். யார்? யோசேப். இவர்கிட்ட வந்து அப்போது வந்து ஒரு 7 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? இது 7 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தா என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, அங்கே நீங்கள் போர்த்திபார் அரசு சபையில் வந்து ஒரு 2 குற்றவாளிகளை வந்து பார்வோன் மன்னன் வந்து போர்த்திபார் கிட்ட அமுச்சு விட்றாரு. அவங்க சிறைசாலைக்கு அமுச்சு விட்றாரு. அப்போது 2 குற்றவாளிகள் வராங்க. இந்த 2 குற்றவாளிகளை வந்து இவர் தான் போர்த்திபார் என்ன சொல்கிறாரு யோசேப்புக்கிட்ட, யோசேப்பு அந்த பார்வோன் மன்னர் உடைய கைச்சங்கிலி பிரேஸ்லெட்டு வந்து காணாமல் போயிடுச்சு. அதனால் வந்து அவங்க சந்தேகத்தின் பேரில் 2 பேர் அங்கே அமுச்சு விட்டு இருக்காங்க. அவங்க நம்ம இங்கே தாங்க சிறையில் இருக்காங்க, நீ வந்து கொஞ்சம் அவங்கள நல்லா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் யோசிப்போம், சரி ஓகே, அவர் வேலைக்காரர் தானே, ஆமாம் சிறை காவலன் கிடையாது, பட் வேலைக்காரர். ஒரு போர்த்திபாருக்கு ரொம்ப பிடிச்சு போன ஒரு கேரக்டர்ன்றதுனால அவர் போர்த்திபார் வந்து சொல்கிறாரு, இவரும் சரி ரைட்டுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த 2 பேர் சிறைசாலைக்குள்ளே இருக்கிறாங்க. யோசிப்பு அங்கே போகிறாரு. யோசிப்பு போன உடனே, ஓ நீ யார், நீ சிறை காவலனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் சிறை காவலன்லாம் கிடையாது, நான் வந்து போர்த்திபாருடைய வேலைக்காரன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஓ போர்த்திபாருடைய வேலைக்காரனா நீ? ஓஹோ, அப்போ நீ போர்த்திபார் மனைவிக்கு வந்து கலங்க ஏற்பட்டது காரணமானவன் நீ தானே அப்படின்ற மாதிரி, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண, போர்த்திபாருடைய மானத்தை வாங்கிட்டியே அப்படி இப்படி 7 இயர்ஸ், அந்த 7 இயர்ஸில் என்னமோ நடந்துக்குது தெரில, படத்தில் காணும். ஸோ வந்து அப்போ வந்து யோசிப்போ வந்து அவங்க வந்து அங்கே ஒரு யார் எங்கே அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. ஒருத்தன் வரான், சோல்ஜர் சவுக்கு வச்சுருக்கிறான். இந்த சவுக்கு அடிக்க சொல்கிறாங்க, யோசேப்பை அடி, இந்த மாதிரி போர்த்திபாருடைய மனைவிக்கு கலங்க பெயர் உருவாக்கி வேண்டியவன் இந்த யோசேப்புன்னு சொல்லிட்டு, யோசேப்புன்றதுலாம் தெரியாது, அடிக்க சொல்கிறாங்க. ஸோ வந்து அவங்க வந்து யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு சாட்டையை பிடிங்க போட்டு விளாசுன்னு யோசேப்பை வந்து செமையாக அடிக்கிறாங்க. அவங்க அடிக்கும் பொழுது வந்து அவர் வந்து அடியெல்லாம் தாங்கி அப்படியே கம்முன்னு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தாக்கா நெக்ஸ்ட் டே வந்து ஒரு விஷயம் ஒன்று, இந்த நெக்ஸ்ட் டேவா தான் அன்றைக்கி நைட்டாக எனக்கு செய்ய தெரில, படத்தில் கரெக்டாக எனக்கு சொல்ல தெரில. அப்போ வந்து கனவுகளுக்கு வந்து நீ வந்து நம்ம கனவுகளுக்கு வந்து நம்ம யாருக்கு வந்து விளக்கம் தரக்கூடியவன், ரொம்ப கரெக்டாக அதை வந்து எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்றது ரொம்ப விளக்கி சொல்லக்கூடியவன் நாம. நீ எங்கே நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுக்கு விளக்கம் சொல்ல பார்க்கலாம் அப்படின்ன உடனே, ஏற்கனவே இவர் சொல்லியிருக்கிறாரு இல்லையா போர்த்திபார், அவங்க கொஞ்சம் நல்லா நடந்துக்கோ, நல்லா நடந்துக்கிட்டீங்கனாக்கா பார்வோன் கிட்டே இருந்து உனக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும், அந்த ஒரு பெயரை வச்சுக்கிட்டு நீ வந்து விடுதலை ஆகிடலாம், அடிமை தனத்தில் இருந்து நீ வந்து விடுதலை ஆகிடலாம். ஸோ நீ நல்ல பேர் உனக்கு வேணும்னா இவனுக்கு கிடைக்கும், நல்லா நடந்துக்கோன்னு போர்த்திபார் சொல்லி வச்சுருப்பார். ஸோ இவனும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் யோசிப்பும் வந்து நடந்துன்னு இருப்பான். அப்போ அவங்க வந்து கனவுகளுக்கு நீ ரொம்ப அற்புதமாக வந்து விளக்கம் சொல்லியாமல், இப்போ கனவுகள் காணுவதில் நீ மன்னனாமே, ஏமா அவர் அப்படி தான் ரொம்ப ஏகப்பட்ட கனவுகள், பார்த்தாலும் கனவுகள் கண்டுக்கிட்டே இருப்பார் யோசிப்பு. அவர் வந்து கனவுகள் காண்பதில் வல்லவன் வச்சுங்களேன், அந்த மாதிரி விளக்கங்களும் சொல்வார். அது உண்மையாகவே நடக்கிற மாதிரி இருக்குது. பைபிள் ஸ்டோரி நமக்கு சொல்ல வரல. ஸோ அப்போ அந்த குற்றவாளி 2 குற்றவாளி இல்லையா, அதில் ஒரு குற்றவாளி என்ன சொல்கிறோம், அவர் கனவு இந்த மாதிரி, நான் வந்துட்டு ஒரு நல்ல வயல், செமையான வயல், அங்கே வந்து ஒரு திராட்சை கொடி, அந்த திராட்சை கொடியில் 3 கிளைகள் இருக்குது, 1 2 3 கிளைகள் இருக்குது. ஒரு கிளையில் பூ வருது, இன்னொரு கிளையில் வந்து காய் வருது, இன்னொரு கிளையில் வந்து பழங்கள் வருது. நான் உடனே என்ன பண்ணுறேன், அந்த பழங்களை பறிக்கிறேன். பழங்களை பறித்து அப்படியே வந்து பார்வோன் சாப்பிடுவார் இல்லை மதுக்கண்ணம். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து பார்வோனுக்கு வந்து சறுக்கு ஊற்றி கொடுக்குற கேரக்டர். அவர் பார்வோனுடைய அரசபையில் வந்து பார்வோனுக்கு வந்து மதுக்கோப்பையில் வந்து சரக்கு ஊற்றி கொடுக்கறது தான் இந்த கேரக்டர், அது அந்த குற்றவாளி. ஸோ அப்போ நான் பார்வோனுக்கு வந்து அந்த பழம் இருக்குது இல்லையா, திராட்சை பழத்தை, அந்த பார்வோனுடைய அந்த மதுக்கோப்பை என் கையில் இருக்குது. இப்போது அந்த அதாவது 3 கிளைகள், ஒரு கிளை 2 கிளை 3, ஒரு கிளையில் ஃபஸ்ட்டு என்னாச்சு பூ, 2வது கிளையில் வந்து காய்கள், 3வது கிளையில் வந்து பழங்கள். இப்போ அதை நான் பறிக்கிறேன், அது என் கையில் இருக்குது. அப்படியே அதை வந்து நான் அப்படியே புழியிறேன், அது கோப்பையில் வருது. இந்த கோப்பையில் இருக்கிற இந்த திராட்சை ரசத்தை வந்து நான் யாருக்கு கொடுக்குறேன், பார்வோனுக்கு கொடுக்குறேன். பார்வோனை வந்து அதை குடிக்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி அந்த குற்றவாளியாக அதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் யோசிச்சு அவர் சொல்கிறாரு. வந்து அந்த 3 கிளைகள் என்பது 3 நாள், எப்படி இந்த 3 கிளைகள் இருக்கு இல்லையா, அது வந்து 3 நாள்.
ஆமாம். இப்போ வந்து குற்றவாளியாக தான் சிறைச்சாலைக்கு தானே வந்திருக்கான். 3 நாளுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து பார்வோன் மன்னனுடைய அரசவையில் ஒரு நல்ல பதவியில் அவர் கூடவே நல்லா உயர்த்தப்பட்டு சந்தோஷமாக நீங்கள் அவர் பக்கத்துலேயே இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் வா சூப்பர் சூப்பர் செம்மையா உண்மையாவா நீ சொன்ன இதுக்கு இதான் விளக்கமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே இன்னொருத்தவன் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா, எனக்கு ஒரு கனவு வந்தது, அந்த கனவுக்கு வந்து அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு நக்கலாக கேட்குறான். சரி சொல்லுங்க அப்படின்றான். அப்போ அவங்க சொல்கிறான், இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 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 வழியில் நான் நடந்து போயிட்டே இருக்கேன். அப்போது வந்து என் தலையில் வந்து 3 அப்பக்கிண்ணங்கள், அப்பம் இருக்குல்ல, அப்பம் மீன்ஸ் வாட்டு பப்படமா ஏதோ ஒன்று அப்பம் தானே அப்பளம். அப்போ 3 ஆமாம் 3 அண்ணன் கூட மாதிரி இருக்குமோ எப்படியோ இருக்கும்னு வைங்களேன். 3 கூடைகள் அதில் வந்து அப்பம் இருக்குது. அப்போது வந்து இது 3 கூடைகள் இருக்குது. அப்போது வந்து நான் அதை அப்படியே போயிட்டு பார்த்தா திடீர்னு வந்து பருந்துகள், கழுகுகள், இந்த மாதிரி காக்கைகள், ஏதோ காக்கையோ பருந்தோ ஏதோ ஒன்று, அது நமக்கு சரியாக தெரியல, வந்து அதை வந்து கொத்தி 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 எடுத்து தின்பது போல் நான் ஒரு கனவு கண்டேன். இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன மீனிங்கு, இதுக்கு என்ன பொருள் அப்படின்ற மாதிரி கேட்க நான் உடனே அவர் சொல்கிறாரு. யோசித்து பார்த்துட்டு, இல்லை நான் அது சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது, எதுக்காக சொல்ல முடியாது, இல்லை எனக்கு சொல்ல முடியாது, இல்லை நீ சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி முரண்டு பிடிக்கிறாங்க. அவர் முரண்டு பிடிக்கிறாரு. சரின்ட்டு அதுக்கு அவர் விளக்கம் சொல்கிறாரு. யார் யோசிப்பு என்ன சொல்கிறாரு, விளக்கம் சொல்கிறாரு. அதாவது இந்த 3 கூடைகளில் அப்பம் இருக்குது இல்லையா, அது வந்து 3 நாட்கள். அந்த அப்பத்தை வந்து காக்காவோ குருவியோ ஏதோ ஒன்று தின்னுச்சு இல்லையா, ஏதோ ஒரு பறவை அப்படி வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பறவை கொத்தி கொத்தி தின்னுச்சு இல்லையா. அது என்னவென்றால், அந்த பறவைகள் வந்து அந்த அப்பத்தை எப்படி கொத்தி தின்னுன்றதோ அதே மாதிரி உன்னை வந்து 3 நாட்கள், அந்த 3 கூடைகள் என்பது 3 நாள். அதுக்கப்புறம் வந்து நீ வந்து தூக்கிலிடப்படுவாய். நீ தூக்கிலிடப்பட்ட உடனே உன்னை தூக்கின்னு போய் வந்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உன் தலை கீழே உடம்பெல்லாம் பறவைகள் கொத்தி 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 உன்னை தின்னும் அப்படின்ற மாதிரி அவன் சொன்ன அந்த கனவு பலனை சொல்கிறாரு. உடனே அவன் காண்டாயிரம், கோபமாயிரம், உடனே அடிக்கிறதுக்கு போகிறான். அடிக்கிறதுக்கு போகும்போது அந்த சூழ்நிலையில் பார்த்தாக்க கட் பண்ணால் இப்போ அந்த பக்கம் வந்து இவர் வராரு, போர்த்திபர் வராரு. கையில் வந்து ஒரு ஆர்டர் எடுத்துன்னு வராரு. உடனே என்னப்பா என்ன விஷயம், அங்கே போய் இருக்குது, நல்லா பார்த்துக்கிட்டியா அவங்க 2 பேரையும்? பார்த்துக்கிட்டேன் எஜமா அப்படின்ற, எஜமானலாம் சொல்ல பார்த்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் ஒரே கடவுளை கும்பிட்றாரு. சரி, யாரையும் வணங்க மாட்டார் அவர், யார் யோசிப்பு. அப்போது வந்து உடனே அவர் சொல்கிறாரு, ஆமாம் உனக்கு வந்து ஓலையை வந்திருக்கிறது, உனக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, பார்வோனுடைய கைச்சங்கிலி வந்து கிடைச்சிருச்சு, அந்த திருடுறது யாருன்றது நீ தான், அதனால் உன்னை தூக்கிலிட சொல்லி வந்து அந்த ஆர்டர் போட்டிருக்காரு பார்வோன். அதனால் வந்து உன்னை நாங்கள் தூக்கில் இட போகிறோன்னு சொல்லி தூக்கில் இடுறாங்க. அதான் அந்த கழுகு மாட்டுறது 3 கூடை அப்பம், அது வந்து 3 நாட்களில் இது நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்களே. ஸோ 3 நாளில் அவன் தூக்கில் இடப்படுகிறான். அந்த இன்னொருத்தர் வந்து அவர் அரசருக்கு போயிடுறாரு. அந்த மதுக்கிண்ணத்துக்கு சருக்கு ஊற்றி கொடுக்குறவர் தானே அவர் பார்வோனுக்கு. அவர் வந்து அங்கே போயிடுறாரு. எங்கே போயிடுறாரு, பார்வோடு கேட்டால் அங்கே போய் அங்கே இருக்கார். இந்த கதை இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இப்படியாக யோசிப்பு வந்து கனவு காண்பதில் வல்லவன், கனவுகளுக்கு வழக்கம் தருபவன், ரொம்ப கரெக்டாக சொல்லுவான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்படி அங்கே இருக்குது. அது போர்த்திபர் வந்து அதை ரொம்ப போர்த்திபாரியாவது ரொம்ப நாளாக புரிஞ்சு வச்சுருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரசர் வந்து எதுக்காக வராருன்னு சொன்னாக்க, இங்கே போர்த்திபாருடைய அரண்மனைக்கு வர்றாரு. வந்தால் அவர் வந்து அரசர் வருகிறார், பார்வோன் மன்னன் வருகிறார் அப்படி இப்படின்னு போர்த்திபார் தான் மெய்காவலன், தலைமை மெய்காவலன். இந்த திடீர்னு அரசர் வராரு, என்னவா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வருங்கள் அரசே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மரியாதை அரசர் வணங்குறாங்க. அரசர் வாழ்க, கடவுள் வாழ்க, பார்வோன் மன்னன் கடவுள் வாழ்க அந்த மாதிரிலாம் கத்துறாங்க. எல்லாரும் இது பண்ணுங்க. அப்போ உடனே வந்து என்ன அரசே, என்ன விஷயம், என்ன அரசே, அரசனுக்கு உடம்பு சரியில்லை
அப்படின்ற மாதிரி பார்வோன் சொல்லும் பொழுது உடனே இவர் போத்திபார், யாருங்க இந்த டாக்டர்ஸுங்க வைத்தியர்கள்லாம் வாங்க அப்படின்றார். வைத்தியர்கள் வேணாம், ஒன்று வேணாம், கிட்ட நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து கனவு காண்டேன், அந்த கனவு உங்கள்கிட்ட சொல்லணும், நீ அதுக்கு ஏதாவது வந்து ஐயா தருவேன், நீ மெய்காப்பாளனாச்சே, தலைமை மெய்காப்பாளனாச்சே, நீ எனக்கு ஏதாவது அதை பற்றி ஒரு விளக்கம், பொருள் அர்த்தம் ஏதாவது சொல்லுவேன், அதான் வந்தேன் அப்படின்னு. அப்படியா அரசே, சரின்னு சொல்லிட்டு அந்த கனவை வந்து என்ன அந்த கனவை பற்றி சொல்லணும் அப்படின்னப்போ அவங்களுக்கு அரசே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அங்கே இருப்பாங்கல்ல, நிறைய பேர் இருப்பாங்க, கனவுகளுக்கு அந்த பள்ளின்னு சொல்கிறவங்க, பலன் சொல்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் அலறான், ஐயா எங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, எங்களுக்கு தெரியல ஐயா, எங்களை விட்டுன்னு மண்ணா அப்படி இப்படின்ற மாதிரி. அவங்க உடனே வந்து போர்த்திபார் என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த மது இருக்கு இல்லையா, மது ஒரு குற்றவாளி ஒருத்தவங்க இருந்தானே, அரசுடைய மது கோப்பையில் வந்து திராட்சை ரசம் வந்து பிழிந்து கொடுப்பானே, அவன்கிட்ட காதில் ஓதுறாரு போர்த்திபார். என்ன சொல்கிறாருன்னா, யோசிப்பை பற்றி போய் சொல்லுப்போம், எப்படியே யோசிப்பை பற்றி சொல்லு, யோசிப்பு தான் கனவுகளுக்கு வந்து சரியான பொருள் விளக்கம் தருபவனாச்சே, அப்போ நைஸாக போய் சொல்லு. ஐயோ நான் போய் இதை போய் அவர்கிட்ட சொல்லுவதா, எப்படி அவர் ஐயோ அவன் ஒரு வேற்று நாட்டான், எபிரேயன், அடிமை, பெரிய பிரச்சனையே ஆகிடும் அப்படி இப்படி. இல்லைப்பா நீ நைஸாக அப்படி காதில் போடுப்பா அப்படின்னு. உடனே சரி அலார மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லவே என்ன பண்ணுறான், அரசுக்கிட்ட மெதுவாக போகிறான். யார் அந்த பார்வனுடைய அசிஸ்டண்ட்டுன்னு வைங்களேன், அந்த மது கோப்பை கூடவே இருக்கக்கூடியவர்கள், அந்த ஜெயிலில் கூட வந்து யோசேப்பெல்லாம் அடித்தாங்க, அந்த கேரக்டர் இதுவாக போய் சொல்லு, மன்னா இந்த மாதிரி வந்து யோசேப்பு ஒருத்தவன் இருக்கான், அவன் வந்து ஒரு எபிரேயன், அவன் வந்து ஒரு அடிமை, அவன் வந்து இந்த கனவுகளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக வந்து பலன் சொல்லுவான், பொருள் சொல்லுவான், எப்படி உங்களுடைய சிந்தனை அவனை வரவாய்க்கிட்டோமோ அப்படின்னு அவர் கோவப்படுறாரு. யாரா வேற்று நாட்டாட போயும் ஒரு வேற்று நாட்டாட போய், அதுவும் ஒரு அடிமைகிட்ட போய் அவனுக்கு வந்து நான் என்னுடைய கனவுகளுக்கு வந்து அவன் வந்து விளக்கம் தருவான் அப்படி இப்படின்னு கத்துறாரு. அவர் இல்லை ஏற்கனவே இங்கே இருந்த குற்றவாளிங்க ஒரு 2 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க கனவுங்களுக்கெல்லாம் விளக்கம் சொன்னது மாதிரி எல்லாம் நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி, அப்படியா சரி வரவை அப்படின்றாங்க. வரான் யோசிப்பு போய் டக்குன்னு தூக்கின்னு வராங்க, குளிப்பாட்டி தூக்கின்னு வராங்க. யோசிப்பு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, பார்வோனை வணங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் வந்து எல்லாம் வணங்க மாட்டேன், நான் வந்து ஒரே கடவுள் அவர் தான் நான் வணங்குவேன், பார்வோனை வந்து நான் வந்து வணங்க மாட்டேன் அப்படி பண்ணுறேன். வாங்க பார்வோன் ஏன் நீ வணங்க மாட்டியா, சரி வணங்காத, எங்கள் ஈஜிப்ட் பூரா என்ன பார்வோனுக்கு தான் என்ன தான் கடவுள்னு சொல்கிறாங்க, பரவாயில்ல என்னை நம்புகிறவங்களுக்கு நான் கடவுள், என்ன நம்பாதவங்களுக்கு நான் மனுஷன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அருமையான விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நம்ம ஒன்று சொல்லணும் பார்த்தீங்களா, இந்த படத்தில் ஒரு 3 விஷயங்கள் எனக்கு பிடிச்சதுன்னு சொன்ன 4-5 விஷயங்களை பிடிச்சி அது இது ஒரு விஷயம் ரைட்டுங்களா. நமக்கு மக்கள் என்ன கடவுளாக பார்க்குறான், ரைட்டு ஓகே, நீ என்னை வந்து கடவுளாக பார்க்க மாட்டியா, அதனால் என்ன அது உன் இஷ்டம், சரி மனுஷனாக என்னை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு அந்த கனவை சொல்லுவார், தன் கண்ட கனவை சொல்வார். அந்த கனவு மட்டும் ஒழுங்காக நீ சொல்லலை விளக்க சொல்லுவோம் தலையை விட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் கண்டிஷன்லாம் போட்டு அந்த கனவை வந்து சொல்லுவார். அப்போ யோசித்து கேட்பான். அப்போ வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து நான் ஒரு நைல் நதிக்கரை ஓரமாக உட்காந்து நெருகிறேன். அப்போ வந்து கொழுன்னு ஒரு 7 பசு மாடுகள் நல்லா கொழுகுது. அதே மாதிரி பக்கத்தில் வந்து அப்படியே நோஞ்சா மாதிரி அப்படியே வதங்கி இப்போ சாவலாமா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாவலாமா என்ற ஒரு 7 மாடுகள். அந்த 7 அந்த மாடுகள் வந்து இந்த கொழுன்னு இருக்கிற மாடுகளை வந்து துண்ணுடுது, சாப்பிட்டுடுது அப்படின்றாரு. உடனே யோசிப்பு அப்படியே அப்போ இன்னொரு கனவு ஒன்று வந்திருக்குமே அப்படின்னு உடனே அவர் ஸ்ட்ரைக் ஆகுறாரு. யார் பார்வோன், அது எப்படி உனக்கு தெரியும், ஆமாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கனவு சொல்கிறாரு. அது என்ன கனவுன்னு கேட்டாங்க. அதே மாதிரி வந்து செம்மையாக வயலில் வந்து செம்மையாக வந்து ஒரு 7 சோள கதிர்கள் சும்மா தாளன்னு செம்மையாக வளர்ந்துருக்குது, சூப்பராக இருக்குது அப்படியே. ஆமாம் அதே டைமில் வந்து இன்னொரு 7 கதிர்கள், அது வந்து சொத்த கதிர்கள், வேஸ்ட்டு பதறு, அதில் ஒன்றுமே சத்தே கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த 7 கதிர்கள் வந்து என்ன பண்ணுது, இந்த செம்மன்னு கொழுன்னு நல்லா இருக்கிற வளர்ந்து தளதளன்னு இருக்கிற இந்த சோள கதிர்களை வந்து தின்னுடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் பெச்சார ஆகுறாரு. என்ன மொழிகிற, என்ன இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து அவர் யோசிப்பு சொல்கிறாரு. நிறைய விஷயங்கள் இருக்குது, அது ஷார்ட்டாக முடிச்சுன்னு அதுக்காக சொல்கிறப்ப யோசிப்பு சொல்கிறாரு, அரசே இந்த கனவுகளுக்கு பலன் என்ன அப்படின்னு சொன்னாக்க 7 வருஷங்களுக்கு மிகப்பெரிய வறட்சியும், ஒரு 7 வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய செழுமையான ஒரு விஷயமும் வந்து இங்கே நடக்க போகுது, ஈஜிப்தில் நடக்க போகுதுன்னே அரசருக்கு பயங்கரமாக என்ன சொல்கிற அறிவட்டவனே
ஒரு அடிமை தானே நீ அப்படி இப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு வந்து மறுபடியும் வந்து இந்த கொண்டே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் அரண்மனைக்கு போயிடுறாரு. போனால் மறுநாளும் அதே மாதிரி பயங்கரமான கனவு, தலை வெடிச்சிடுற மாதிரி போட்டு கதிர்னு கதறாரு. அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, மறுபடியும் வந்து இதுக்கு என்ன தீர்வுன்னா சரி ரைட் மறுபடியும் அவங்ககிட்டயே போகணும். மறுபடியும் வராரு. மறுபடியும் வந்து சரின்னு சொல்லிட்டு அது வந்து யோசிக்கிட்டே அவங்க சரி என்ன பண்ணலாம், இதுக்கு ஏதாவது வழி இருக்கா, இதை தடுக்க முடியுமா, இதுக்கு ஏதாவது இருந்தால் சொல்ல அப்படி இப்படின்னு சொல்லும்போது அப்போ யோசித்து சொல்கிறாரு, முடியும் அரசே, இதை வந்து பிரபு இது வந்து சரி செய்ய முடியும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல வந்து எகிப்துக்கு வந்து ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியை நீங்கள் நியமிக்கணும். அது வந்து அற்புதமான ஒரு மகா திறமை உள்ள ஒரு திறமைப்படுத்த இவனை விட ஒரு தகுதியான ஆளை அவனும் இல்லை. அந்த மாதிரி ஒரு சிறப்பான திறமை மிக்க ஒரு அதிகாரியை வந்து நீங்கள் நியமிக்கணும், எங்கள் ஈஜிப்தில் நியமிக்கணும். அடுத்து ஆமாம் அந்த மக்கள்கிட்ட எல்லா மக்கள்கிட்டையும் வந்து அவங்க பண்ணுற விளைச்சல், அந்த விளைச்சல் இருக்கு இல்லையா, விளைச்சலில் 1/5 பகுதியை வந்து வரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அறிக்கையை நீங்கள் வெளியிட்டீங்கன்னாக்க இந்த இதில் கிடைக்கக்கூடிய தானியங்களை வந்து நம்ம அப்படியே சேகரித்து ஒரு 7 வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து பக்காவாக சேகரித்து வச்சுக்கலாம். அப்போ வறட்சியிலிருந்து வந்து நம்ம தப்பிச்சிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா சொன்னவனே இது வந்து பார்வோன் மன்னனுக்கு பிடிச்சு போகவே மிக திறமையானவனா, அற்புதமானவனா, வல்லவனா, நேர்மையானவனா, நான் எங்கேயோ போவேன், ஏப்பா அவங்கள யாராவது இருக்கிறீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கேட்குறாரு. அவனும் தயாராக இல்லை. அப்போ இவரே யோசிக்கிறார், ரைட்டு எவனும் இருக்க மாட்டான், அதுக்கு தகுதியானவன் யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது வேறு யாரும் இல்லை நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பே என்ன ஆகிறாரு, ஈஜிப்துக்கு வந்து அவருக்கு அடுத்தபடியாக எகிப்து தேசத்தில் எல்லா விஷயத்தையும் வந்து யார் செய்ய முடியும், அந்த யோசிப்பு வந்து செய்யலாம். அது கீழே, அதாவது மன்னருக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்து யோசிப்பை வந்து அதிகாரி, அது இது எந்த விஷயம் வேணால் பண்ணலான்ற மாதிரி ஒரு அதிகாரத்தை கொடுத்து அறிக்கையை வெளியிட்டுறாரு. யாரெல்லாம் வாயை மூடின்னு இருக்கணும், கப்புச்சுக்குன்னு இருக்கணும். யோசிப்பு என்ன சொல்லுறாரோ அது எல்லாரும் கேட்டாகணும். அதை யாருக்காவது கேட்கலன்னா தண்டனைக்கும் உட்படுத்தப்படுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுடுறாரு. அது இவரும் வந்து பிரபு ஆயிடுறாரு. அதுக்கேற்ற மாதிரி விளைச்சல் செம்மையாக போய் நிற்குது. அதே மாதிரி தானியங்கள் களஞ்சியங்களில் சேகரிக்கப்படுது. இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே கட் பண்ணாக்க இங்கே நம்ம கானான் தேசத்தில் வந்து யாக்கோபை காட்டுறாங்க. யாக்கோபுடைய பிள்ளைங்கள்லாம் காட்டுறாங்க. அங்கே வந்து செம்ம பயங்கரமான வறட்சினா அப்படி ஒரு வறட்சி, தானியங்கள் இல்லை, சாப்பாடு இல்லை. அப்போ வந்து யாக்கோபு கேள்விப்படுறாரு, எகிப்தில் வந்து ஏகப்பட்ட தானியங்கள் இருக்குது, செழுமையாக இருக்குது, 8-10 வருஷத்துக்கு இல்லை, அந்த அளவுக்கு பயங்கர செழிப்பாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம வந்து வெள்ளி காசை கொடுத்துட்டு தானியம் கேட்டால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறார். எங்கே ஈஜிப்துக்கு அனுப்புகிறார். ஈஜிப்துக்கு போயிட்டு பணம் வெள்ளி காசுகளை கொடுத்து தானியம் வாங்கிட்டு வரலாம், நம்ம பஞ்சத்தில் வந்து இருந்து நம்ம எப்படியாவது கொஞ்சமாவது தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வறட்சி ஆயிடுச்சு. அவங்க அங்கேருந்து கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தன்னுடைய மகன்கள் வராங்க. எங்கே வராங்க, ஈஜிப்துக்கு வராங்க. பார்வோன் போர்த்திபார் அங்கே வராங்க. அவருக்கு தனியாக அவருக்கு அரண்மனை ரொம்ப சுகமாக இருக்கிறார், ரொம்ப சௌரியமாக இருக்கிறார், பிரபு ஆகிட்டார் இல்லையா, மன்னருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறார். ஸோ அப்போ வந்து தன்னுடைய பிரதர்ஸ் எல்லாம் அங்கே வராங்க. அப்போது தன்னுடைய பிரதர்ஸை பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே அவருக்கு வந்து கண்ணு கலங்குது. ஆனால் அவங்களுக்கு இது யோசிப்பு அப்படின்றது தெரில. 20 வெள்ளி நாணயங்களுக்கு விற்கப்பட்ட யோசிப்பு அப்படின்றது தன்னுடைய சகோதரர் என்பது அவங்களுக்கு தெரியல. அப்போ தங்களுடைய கஷ்டங்கள்லாம் சொல்கிறாங்க. அவர் கேட்குறாரு, உங்கள் பேர் என்ன, உங்கள் அப்பா எப்படி இருக்கிறார், அப்படி இப்படிலாம் கேட்குறாரு. அவங்களுக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு ஆமாம் ரைட் ஓகே உபசரித்து அவங்க கொடுத்த வெள்ளி காசுக்கு உண்டான தானியங்களை கொடுத்து உங்கள் ஊருக்கு போங்க. அதில் ஒருத்தனை பிடிச்சி வச்சுக்கிறார். ஏன்னாக்கா நீங்கள் வந்து உளவுத்துறையை சார்ந்தவர்களாக இருப்பீங்களோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. அதனால உங்கள் கடைசி தம்பின்னு ஒருத்தன் சொன்னீங்களா பெஞ்சமின், அவனை கூட்டிகிட்டு வந்து இங்கே எனக்கு காட்டணும். அதுக்காக சொல்லிட்டு இந்த ரொம்ப யோசிப்பை வந்து இந்த கிணத்துல தூக்கி போட்டு கொல்லணும்னு ரொம்ப வெறி பிடிச்சி ஒருத்தன் இருந்தான் இல்லை, அவனை மட்டும் பிடிச்சி வச்சுருக்காங்க, கைதியாக பிடிச்சி வச்சுக்கிட்டு மீதி பேரை வந்து நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவங்க போய் ஊரில் சொல்கிறாங்க. யாக்கோபிட்டு சொல்கிறாங்க. யாக்கோபு அப்படியா
அந்த மாதிரியா செஞ்சார் அந்த அதிகாரி, அவருக்கு தெரியாது யோசேப்புன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது இல்லையா. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, சரின்னு சொல்லிட்டு பிரதர் ஒருத்தவங்க இருக்கிறானே சரின்னு சொல்லிட்டு அப்புறம் மல்லா சம்மதிக்க மாட்டுறாங்க. அப்புறம் வந்து பெஞ்சமின் அனுப்புகிறாங்க. பெஞ்சமின் அங்கேருந்து கூட்டின்னு வராங்க. 10 பேரும் வந்து அங்கே உபசரிக்கப்படுறாங்க. உபசரிக்கப்பட்டு பெஞ்சமின் கிட்ட வந்து அவங்க பேசுகிறாங்க. பேசும்போது அப்படி 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 அவன் வந்து ஒரு சூழ்நிலையில் வந்து பெஞ்சமினை நான் விட முடியாது, நான் இங்கே தான் வச்சுப்பேன் அப்படின்றாரு யோசேப்பு. உடனே அவன் அண்ணன் தம்பிங்களுக்கும் வந்து ஈட்டி எடுத்து அவர் கழுத்துக்கிட்ட வைக்கிற மாதிரி போகிறாங்க. அப்போ வந்து யோசேப்பை வந்து இல்லை நான் வந்து சரி வா குத்து அப்படின்ற மாதிரி வந்துட்டு, நீ இப்போ ஒரு தம்பிக்காக நீங்கள் இவ்வளோ வக்காலத்து வாங்குறீங்களே, அன்றைக்கி ஒரு தம்பியை வந்து நீங்கள் வந்து விற்றுட்டீங்களே, அடிமையாக வந்து விற்றுட்டீங்களே, அவன் பேர் யோசேப்பு, அவனை பற்றி நீங்கள் எப்படியா யோசிச்சிங்களா, அது எப்படி உனக்கு தெரியும் இப்படி இப்படிலாம் கேட்குறாங்க. உடனே அவர் அந்த மாஸ்க் எடுக்கிற அந்த இதெல்லாம் எடுத்த உடனே யோசேப்பு பார்த்த உடனே அவங்களுக்கு அழுகுறாங்க. உடனே அப்படி 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 அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அப்படியே சொல்கிறாங்க, அப்பா எப்படி இருக்கிறாரு என்ன இதெல்லாம் கேட்குறாங்க. அப்போ பெஞ்சமின் கட்டி பிடிச்சிக்கிறான். அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கிறான். ஸோ பிரதர்ஸ்னால் நம்ம தான் பிரதர்ஸ், நம்மள மாதிரி ஒற்றுமையான வந்து சொன்னால எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லி, ஒற்றுமையான பிரதர்ஸ் நம்ம வந்து நான் உங்கள் மேலே நான் எப்பவுமே கோவப்படல, நீங்கள் எவ்வளோ தான் எனக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் நான் உங்கள் மேலே எப்போவுமே உங்களை வந்து உங்கள் மேலே நான் கோவப்படல, நான் இங்கே வந்து ராஜாதி ராஜாவாக வாழ்ந்துன்னு இருக்கிறேன். த சேம் டைம் என் பிரதர்ஸ் நீங்கள் இந்த மாதிரி நான் கஷ்டப்படுறதை நான் பார்த்துன்னு இருக்க முடியாது. அப்பா கிட்ட போய் சொல்லுங்கள், நான் இங்கே பார்வன் மன்னன் கிட்ட சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லி நான் நிறைய விஷயம் இங்கே பக்கத்துலேயே உங்களை எல்லாரையும் வர வச்சு என் பக்கத்துலேயே வச்சுக்க நான் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டேன், போயிட்டேன் வந்துட்டேன், போங்க இதெல்லாம் கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து போகும்பொழுது அதில் வந்து அந்த வெள்ளி காசு அப்புறம் ஒரு அந்த கப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாட்டிக்குது. அப்போ தான் அந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது. நீங்கள் அந்த படத்தில் பார்க்கலாம். அவசியம் நீங்கள் இந்த படம் பார்க்கணும். யோசேப்பு படம் பேர் உங்களுக்கு அந்த யூடியூப்பில் போட்டிருக்காங்க. ரொம்ப அற்புதமான படம். என்னுடைய ரிவ்யூவில் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. பைபிள் ஸ்டோரி ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க போகிறாங்க. அப்புறம் யாக்கோபு ஃபுல்லாக அந்த மக்கள் எல்லாம் வராங்க, இவங்கெல்லாம் போகிறாங்க, ஒன்றா சேர்றாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் யோசிப்பு தன்னுடைய 2 குழந்தைகளை வந்து பேர குழந்தைகளை பார்க்குறாரு, சந்தோஷப்படுறாரு. ஆண்டவருடைய சித்தமே சித்தம் தான், ஆமாம் கடவுள் எப்போவுமே சரி, நம்ம கடவுள் நம்மளை எப்போவுமே கைவிட மாட்டார் அப்படின்ற மாதிரி படத்தை முடிச்சிடுறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு படம். தயவுசெய்து நீங்கள் பாருங்கள். என் ரிவைவில் ஏதாவது தப்பு இருந்தால் நான் மன்னிச்சிடுங்க. படம் பேர் வந்து யோசிப், யூடியூப்பில் இருக்குது. நான் சில குறிப்புகள்லாம் அங்கே போடுறேன், பாருங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.